உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025ஆம் ஆண்டுக்கான முடிவுகள் தற்பொழுது வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்றன. நுவரெலியா மாவட்ட மஸ்கலிய பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 8734 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 8587 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 2741 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2693 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றன. ஹம்பாந்தோட்டை வெளியத பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 14934 வாக்குகளை பெற்று 15 ஆசனங்களையும், பொதுஜன பெரமுன 8384 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 5042 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 2228 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சர்வஜன அதிகார கட்சி 1434 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. அத்தோடு மாத்தறை மாவட்டம் வெலிகம பிரதேச சபை தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நமக்கு தேசிய மக்கள் சக்தி 5318 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2317 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1 1960 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 2 1577 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 411 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 406 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. அத்தோடு ஹம்பாந்தோட்டை அங்குணு கொலபெலச பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 14216 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 4994 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. பொதுஜன பெரமுன 4940 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றன. பொதுஜன ஐக்கிய முன்னணி 2702 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சர்வஜன அதிகாரம் கட்சி 793 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. அது மட்டுமின்றி பதுளை மாவட்டம் எல்லை பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 9513 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 6059 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், பொதுசன ஐக்கிய முன்னணி 4036 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், தமிழ் முற்போக்கு கூட்டணி 1356 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 1061 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஐக்கிய தேசிய கட்சி 1060 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 926 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றன. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளோடு இணைந்திருப்போம். தொடர்ச்சியாக சிறப்பு நேரலையோடு இணைந்திருங்கள். வாக்காளர்கள் தம் பிரதேசத்தின் அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு களம். ஊழல் ஒழிப்பு, அபிவிருத்தி, வளமான நாடு என்று தெற்கின் மக்கள் படையெடுக்க இடுப்பு இறையாண்மை என்று வடகிழக்கு மக்கள் முன்னகரும் ஒரு தேர்தல் நிலவரம். 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 262 பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு நாள். 1,72,96,330 வாக்காளர்கள், 49 கட்சிகள், 257 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய 75,589 வேட்பாளர்கள். ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 சிறப்பு நேரலை.